உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சேது. ம். அது வந்தப்போ ஒரு ஒரு யாருக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோன்ல வந்ததுல அந்த படம். ம். ஐ திங்க் அந்த படம் நல்லா இருந்தது. தட் வாஸ் ஒன் திங். பட் அந்த படம் வந்து இட் வாஸ் வெரி அன்லைக் அதர் ஃபிலிம்ஸ் அட் தட் டைம். அது கூட ஒரு ஒரு ஃபேக்டர். பிகாஸ் இப்பவுமே ஒரு இது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சேது வந்தா டு யூ திங்க் தட் வில் ஒர்க்? ம். அப்சல்யூட்லி. ஓகே. பட் ஆல்சோ அப்பா வந்து அந்த டைம்ல யாருக்கும் அவரை தெரியாது. இப்போ அர்ஜுன் ரெட்டி மாதிரி விஜய் தேவரகொண்டா எப்படி இருந்தாரோ, யாருக்கும் அவர் தெரியாம டக்குன்னு ரெவல்யூஷனரியா ஒரு விஷயம் பண்ணார்ல. ஆனா அப்பாக்கு ஐ திங்க் யாருக்குமே அவரை தெரியாது அந்த டைம்ல அவ்வளோ. ஸோ அவர் அவ்வளோ மெனக்கட்டு ஒரு விஷயத்த அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக், பாலா சாரோட டிரெக்ஷன்ல பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ரைட். ஸோ யூ brought மீ டு திஸ் பாயிண்ட் வேர் இப்போ வந்து த்ருவ் விக்ரம் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே த்ருவ் யாருன்னு தெரியும். அது ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கண்டிப்பா அட்வான்டேஜ் இன் ஒன் வே. ஓகே. ஏன்னா அதனாலேயே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சார் எனக்கு இன் ஒன் வே. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்போ அவங்களோட அன்பும் பாசமும் மரியாதையும் அதுக்காக நான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அது அட்வான்டேஜ் டபுள் எட்ஜ் சோர்ட் நான் நம்புறேன் சார். தட்ஸ் இல்ல ஐ நாட் ஆஸ்கிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லைக் பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ் அந்த மாதிரி கேட்கல. நீங்க சொன்னீங்கல்ல தட் இஸ் அப்பா வரப்போ அது என்னன்னே தெரியாது. ஸோ வென் அ வெரி குட் ஆக்டர், அ வெரி குட் ரோல், அ வெரி குட் டைரக்டர், அ வெரி குட் ஸ்டோரி எல்லாமே சேர்ந்து வரும்போது அது யாருன்னே தெரியலன்னா கூட நம்ம வந்து வி பிலீவ் தட் ஹீ இஸ் சேது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 படம் பண்ணிட்டு சேது பண்ணல. இப்போ கமல்ஹாசனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பை த டைம் இஸ் டூயிங் மகாநதி ஆர் குணா வாட் ஹி சேஸ் பா கமல் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. பட் 16 வயதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எட் கமல்ஹாசன். ஹீஸ் ஸ்டில் ஒரு ரிலேட்டிவ்லி அன்னோன் குவான்டிட்டி. ஆர் மேபி ஐ லிட்டில் ஏர்லியர்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் த டிஃபரன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். பட் மேபி இப்போ த்ருவ் எல்லாருக்கும் அவனை தெரியும்ன்றதுனால மேபி அதனாலே கொஞ்சம் சில பேர் தியேட்டருக்கு வராங்கன்ற ஒரு ஐ ஹோப் எனக்காக வராங்கன்ட்டு. பட் அந்த சின்ன பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு சார். இட்ஸ் a good thing. இப்போ ஒருவேளை இப்போ பைசன் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லாரும் சொல்ல போற விஷயம் வந்து மாரி செல்வராஜ் சார் படம்ட்டு. இதுல யாருன்னா த்ருவ் அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா வாழைக்கு பொன்வேல்னு ஒரு பையன் தான். இது மாரி செல்வராஜ் சார் படம், புதுசா ஒரு ஹீரோ நடிக்கிறான். அந்த டிஃபரன்ஸ் தான். So actually that's what I told him. அந்த வாழைக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணும்போது I said அவர் பேர்னால people came to the theater. So it was அவரோட சக்சஸ் இன் அ வே இட் வாஸ் லைக் ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த இனிஷியல் ஃபேக்டர் வாஸ் இது மாரி செல்வராஜ் படம். பட் அண்ட் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்ன, மாரி செல்வராஜ் வித் த்ருவ். ஐ திங்க் திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார். ஜென்யூனாவே இந்த படத்துக்கு இப்போ ஒரு ஹைப் இருக்குன்னா அது மாரி செல்வராஜ் சார்னால தான். ஏன்னா அவர் என்ன ஒரு விஷயம் பண்ண வச்சிருக்காருல்ல, அது அவர்கிட்ட தான் வருது. மாரி செல்வராஜ் சார் வந்து த்ருவோட பண்றான்னா மாரி செல்வராஜ் சார் வந்து த்ருவ் கிட்ட என்ன எடுத்திருப்பான், அந்த விஷயம் தான். இந்த படத்தை பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ரியாலிட்டிஸ் ஆஃப் மாரி செல்வராஜஸ் வேர்ல்ட், இந்த படத்தை பண்ணும்போது டிட் சம் கைண்ட் ஆஃப் நீங்க உங்களுக்கு ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸோ ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸோ ஏதாவது மாறிச்சா? எஸ். ஓகே, என்னன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஏற்கனவே சிட்டியில் வாழ்கிற ஒரு பையன். ஸோ சிட்டி இந்த ஏதோ ஒரு விதத்தில் சிட்டி இஸ் மோர் ப்ரோக்ரெசிவ் சார். தென்மாற்றம் சைடோட சிட்டியில் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாரி சாரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிய வந்தது. இதுலேருந்து வந்து எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இது வந்து அந்த அந்த வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கையை எப்படி தூக்கி மாற்றுறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு புரிய வந்தது. அண்ட் அது வந்து நான் ஒரு முக்கியமான புரிதலாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். அண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மாறி ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? ஒரு இல்லை அதெல்லாம் கதையோடவே வந்துருச்சா? அது கைண்ட் ஆஃப் கதையோடையும் வந்துருச்சு. ஆனால் அங்கே இருக்கிற நான் நிறைய கபடி பிளேயர்ஸை மீட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பசங்களை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்களோட வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்கேன். அதையும் தாண்டி
அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். ஸோ அதுலேருந்தே ஒரு புரிதல் வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல நான் சொல்றேன். இந்த வயல்ல வேலை பார்க்குறது, மண் வெட்டுறது, மரம் வெட்டுறது, கபடி விளையாடுறது. நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாரும் கபடி ஆடுவாங்க. இங்க சிட்டில எப்படி ஃபுட்பாலோ, பாஸ்கெட் பாலோ, கிரிக்கெட்டோ, நீங்க அங்க யார் மீட் பண்ணீங்கனாலும், அவன் கபடி ஆடியிருப்பான் சின்ன வயசுல. ஸோ யாஹ்! ப்ளஸ் அந்த வெயிலும் உங்கள ஒரு மாரி மாத்திரும் ஓவராலாவே. ஸோ அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் இந்த படம் பார்த்தோன்னா அந்த த வே இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் தே ஆல்சோ செட் த்ரூவ் இஸ் டன் அ வெரி குட் ஜாப் பிகாஸ் அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபிசிக்கில் இருப்பார் அண்ட் தென் ஹி சேஞ்சஸ் இன் டு திஸ் பிக் காய். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங் அப்படின்னு சொன்னாங்க. வாட் டிட் யூ டூ ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? சார் இனிஷியலாவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பிக் கையா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையன் இதுல போறோம்ன்றதுனால வெயிட் பயங்கரமா கம்மி பண்ணேன். அது மட்டும் ரிவர்ஸ்ல பண்ணீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது சின்ன பையன் தான். சின்ன பையன். ஓகே ஓகே. ஸோ வெயிட் கம்மி பண்ணி அதுக்கான டயட்டும் ஒர்க் அவுட்டும் டெய்லி காலையில 5 மணி நேரம் 6 மணி நேரம் கபடி, ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி ஒரு 5-6 ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங், டயட்டு, ரொம்ப நாள் போச்சு. அதுக்கப்புறம் வெயிட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் லிட்டில் ஃபன். ஓகே. யூ கேன் ஈட் வாட் யூ வாண்ட் அந்த மாதிரி. நோ. அதுவும் புரோட்டீன் அந்த மாதிரி சம்திங் வெரி புரோட்டீன். ஆனா எப்பயாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணியும் ஒரு கீ ரோஸ்ட் இந்த மாதிரிலாம். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அப்பா சொன்னார் லாங் பேக் சேதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது when he had to lose weight, no it was I think அவர் வந்து சேது only ஒரு நாளைக்கு ஒரு he'll only have ஒரே ஒரு சாத்துக்குடி ஜூஸ் or something like that, and he said he will just remain like that because he wanted to get into one particular kind of இது. Today are you a guy who will do those kinds of things? If required I'll try. இந்த படத்துக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார், யாராலும் கபடி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11-12 மணிக்கு நம்ம நைட் சாப்பிடுவோம் கிரவுண்ட்லேயே உட்காந்து கை கழுவாமல் எல்லாரும். பசங்க வந்து பரோட்டாவும் ஹல்வாவும் சாப்பிடுவாங்க. நானும் அவ்வளோ நேரம் ஆடி இருப்பேன். ஆனால் நான் வெயிட் கம்மி பண்ணணுன்றதுனால வெறும் ஒரு சாலட், லிட்டில் பிட் ஆஃப் சிக்கன் அந்த மாதிரி. ஸோ உடம்புக்கு தேவையான சாப்பாடை அந்த வெயிட் குறைக்க நான் சாப்பிடல. ஏன்னா இந்த அவரு ஐயோ அப்பெல்லாம். பட் இட்ஸ் அமேசிங் ஹவு ஹீ ஸ்டில் சோ கமிட்டட்ல. யா பட் இஸ் அ பிக் ஃபுடி. அப்படியா? அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல நான் ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட் பார்க்கும்போது திட்டுவாரு. அதே நேரத்துல அவர் கை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரிட்ஜ்குள்ள போயிட்டு ஏதாவது ஒன்று எடுக்க போவோம். நான் வந்து அப்பா என்ன பண்றீங்க, சும்மா பார்த்தா என்ன இருக்கு அப்படின்ட்டு. பட் இஸ் வெரி கமிட்டட். பட்